வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாட்டாமை பட டீச்சர் மகளாக இது தாயை போலவே ஒரு தோற்றமான இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயினாக அறிமுகமாகிற அந்த புதிய படத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. KS ரவிக்குமாரோட இயக்கத்தில் நடிகர் சரத்குமாரோட நடிப்பில் 1994 திரையரங்குகளில் வெளியான ஒரு படம் தான் நாட்டாமைன்ற திரைப்படம். இந்த படத்தில் டீச்சராக நடிச்சிருந்த ராணியோட கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பரவலான கவனத்தை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். இன்றைக்குமே அந்த கதாபாத்திரத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கதாபாத்திரம் ஒரு தவறான சித்தரிப்போட நிறைய விவாதங்களுக்கும் உட்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை ராணியை பொறுத்த வரைக்கும் 1992 மலையாளத்தில் வெளியான ஜானி வாக்கர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவிலேயே அடியெடுத்து வச்சுருக்காங்க. இதை தொடர்ந்து மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தின்னு சொல்லி பல மொழி படங்களையும் நடிச்சிருக்காங்க நடிகை ராணி அவர்கள். தமிழில் ராமராஜனோட நடிப்பில் வெளியான வெள்ளுப்பாட்டுக்காரன்ற படம் தான் இவங்களுக்கு ஒரு முதல் அறிமுகத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா நாட்டாமை, கர்ணா, ஔவை சண்முகி, எதிரும் புதிரும், நெஞ்சுநிலை, ஜெமினின்னு சொல்லி நிறைய வெற்றி படங்களையும் நடிச்சிருக்காங்க. கடைசியாக 2018 விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியான பக்கான்ற படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா தமிழில் எந்த படத்துலையுமே அவங்க நடிக்கலை என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளித்திரையிலேருந்து விலகி சின்ன திரையில் வம்சம், நந்தினின்னு சொல்லி சன் டிவி தொடர்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜி தமிழில் ஒளிபரப்பாயிருந்த சீதாராமன்ற தொடர்லையும் நடிக்க வந்திருந்தாங்க. இந்த நிலையில் நடிகர் ராணியோட மகள் தார்னிகாவை இன்னைக்கு சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமாக்குறாங்க. பொன்ராம் இயக்கத்தில் நடிகர் விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியன் மற்றும் சரத்குமார் உள்ளிட்ட நடித்த இந்த படம் கொம்பு சீவின்ற படம். இந்த படம் வர 25 திரையரங்குகளில் வெளியாக இருக்குது. இதில் நாயகியாக நடிச்சிருக்காங்க ராணியின் மகள் தாரிகா அவர்கள். அன்னைக்கு தாரிகாவோட தாய் தாரணி நாட்டாமை படத்தில் சரத்குமாரோட நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து அம்மா நடித்த அதே நடிகர் சரத்குமாரோட சேர்ந்து இன்றைக்கி மகள் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரும் இன்றைக்கி வெளியாகுது. இந்த நாட்டாமை திரைப்படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருப்பாங்க. இந்த படத்தை KS ரவிக்குமார் அவர்கள் இயக்கியிருப்பாங்க. இந்த படத்தில் நடிகர் சரத்குமார் அவர்கள் 2 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. அதாவது அண்ணன் தம்பின்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருப்பாங்க. இவங்களோட குஷ்பு, மீனா, மனோரமா, ராஜா ரவீந்தர், கவுண்டமணி, செந்தில், வைஷ்ணவி, பொன்னம்பலன்னு சொல்லி நிறைய பேரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதே போல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றுச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா தெலுங்கில் பெத்தராயிடுன்ற பேரில் இந்த திரைப்படம் மறு ஆக்கம் செய்யப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் சரத்குமார் வேடத்தில், தெலுங்கில் மோகன் பாபு மற்றும் விஜயகுமார் நடிச்சிருப்பாங்க. இந்த வேடத்தில் நடிகர் ரஜினிகாந்தும் நடிச்சிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.